தெரியுமாவா தெரியுமான்னு பிறகு தான் இடத்த காட்டி விட்டாங்க. இந்த இடத்த வந்து சேர்ந்தோம். வனிதானு நீங்கள் ஏலாம் ஆமாண்ணா கூட நீங்கள் கொஞ்சம் ஊக்கமாக இருக்கிறீங்களே. இந்தாங்க உங்களுக்கு எனக்கு நல்லா பாருங்க. இல்லையா அட பாவி. வா வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோம்னு சொன்னால் கிளிநொச்சி சாந்தபுரம் பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஒரு 2 நாட்களுக்கு முதல்ல நாங்கள் இரணைமடுவில் மீன் பிடிக்கிறது தொடர்பான ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல மீன் பிடிச்சு கொண்டிருந்த 2 பெண்களை நாங்கள் பேட்டி எடுத்திருந்தோம். அந்த நேரம் ஒரு அம்மா வந்து கண்ணீர் மல்க தங்களுடைய சோக கதைகளோட பம்பளை கதைப்பம் மட்டும் தான் வந்து, ஆனால் உங்களுக்கு பின்னால் இப்படி ஒரு சோகம் இருக்குது அப்படிங்கையில் எனக்கு கவலையாக இருக்குது. இந்த பக்கம் வந்து சரி சரி ஓகே ஓகே சரி. அம்மா யோசிக்கிறேன், சில நேரம் யோசிக்கிறப்ப என்னத்துக்கு இருப்பான்னு அம்மா வருத்தமாக இந்த கை இப்போ நீங்கள் தனிச்சிட்டீங்க. அதை நாங்கள் காணொலியாக பதிவு செய்து போட்டிருந்தோம். இந்த காணொலியை பார்த்த சுவிஸில் இருக்கிற ஒருத்தர் இந்த அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும் என்று எங்களுக்கு ஃபோன் பண்ணி கழிச்சிருந்தாங்க. நான் வந்து உடனே மறுத்து விட்டேன். என்னென்னா நாங்கள் உதவி திட்ட வீடியோ எதுவும் செய்ய போகிறதில்லை என்று சொல்லியிருந்தோம். ஆனால் அவர் வந்து சொன்னார், இது உதவி திட்டம் இல்லை, நாங்கள் கொடுக்குறத கொண்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுத்து விடுங்க, எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் என்று சொல்லியிருந்தாங்க. அதன் பேரில் நாங்கள் இன்றைக்கு போய் அவங்க கொடுத்த அந்த பொருளை வந்து கொடுக்க போயிருந்தோம். கொடுக்க போன இடத்துல அந்த அம்மா எங்கள் உண்மையிலே அந்த அம்மா வந்து சொன்னதெல்லாம் உண்மையாக அங்கே என்ன நடந்ததுங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளிநொச்சியில் நிறைய கடைகளை தேடி பார்த்தோம். ஸோ கொஞ்சம் மலிவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய கடையாக இந்த கடை சொல்லியிருக்கிறாங்க. தனாவில் தான் நாங்கள் இப்போ இன்றைக்கி போய்ட்டு இவ்வளோ விசாரிக்க போகிறோம். ஓகே அண்ணர் வணக்கம். வணக்கம். எங்களுக்கு ஒரு பில்லு ஒன்றுக்கு சாமான் விலை கொஞ்சம் சொல்லணும். ஒருக்கா சொல்கிறீங்களே. அரிசி இதே அடுப்படி இது விலையை சொன்னீங்கன்னா சரி. இல்லை இது அரிசி வந்து வெளியே 1400 போகுது, நாங்கள் 1300 போடுறோம். கோதுமை வந்து வெளியே 180 போகுது, நாங்கள் 165 ரூபா போடுறோம். பருப்பு 165 ரூபா போகுது, அது வந்து நாங்கள் 160 ரூபா போடுறோம். சீனி வந்து வெளியே 220 போடுறோம் போகுது, நாங்கள் உங்களுக்கு 205 ரூபா. சரி, முக்கியமான பொருள் விலை ஓகே தானே? அப்போ நாங்கள் இது பார்சல் பண்ணுவோமே. ஓகே 4840 ரூபா வருது என்ன பில்? ஓகே, அப்படியே இப்போ சாமத்தை செக் பண்ணுவோமா?
ஒரு பில் 4840 ரூபா அப்படின்னா 4 பார்சல் 19,360 ரூபா. இதுபடி 4 பில்லுண்ணா. சரி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 பார்சலும் ஸ்கூட்டியில் ஏற்றிட்டோம். ஓகே, இப்போ நாங்கள் நிறையா சாந்தபுரத்துக்கு போகணும். ஓகே மக்களே, இப்போ நான் சாந்தபுரத்துக்கு போய் கொண்டிருக்கேன். இரநமட சந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இரணைமடு மீன் பிடிக்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அந்த பாட்டி எங்கே நிற்கிறான்னு தெரியல, ஆளை தேடி பிடிக்கணும். வீடும் எங்கே இருக்குன்னு தெரியாது. உள்ளே போய் பார்ப்போம். நிப்பாட்டிட்டு போவோம். ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டோம். உள்ளே போய் தேடி பார்ப்போம். ஓகே மக்களே, இப்போ நாங்கள் இரணைமடு அன்றைக்கு வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டோம். தேடி பார்ப்போம், நிற்கிறாவான்னு தெரியல. வளமையாக அன்றைக்கு மீன் பிடிச்ச இடத்துல நிற்பாவா அல்லது வேறு இடம் போயிட்டாவான்னு தெரியல. போய் பார்ப்போம். இதுதான் அன்றைக்கு நாங்கள் அந்த நன்னீர் மீன் வளர்ப்பு காணொலியாக எடுத்த இடம் இதுதான். இதுக்கு பின்னால் தான் மீன் பிடிச்சி கொண்டு தான் பார்ப்போம் போய். ஆஹா, இன்றைக்கு இல்லை பலாக்கள். அன்றைக்கு இவ்விடத்தில் தான் மீன் பிடிச்சி கொண்டு இருந்தால். இன்றைக்கு எங்கே இருக்கான்னு தெரியலை. ஓகே, தேடி தான் போகணும். ஓகே மக்கள், இப்போ என்னென்னா நாங்கள் அதில் போய் தேடி பார்த்தோம், அங்கே காண இல்லை. இப்போ இனி அவரோட வீடு எங்கே இருக்குன்னு தெரியல, தேடித்தான் பார்க்கணும். போய் கேட்டு இடத்த பிடிச்சி அவருக்குரிய அந்த பொருளை கொடுக்கணுங்கிறது தான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கோம். குளத்தடிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து கொண்டிருக்கோம். பார்ப்போம். 2-3 இடத்தை கேட்டு இப்போ தான் ஒரு இடத்த பிடிச்சி வர்றோம். பார்ப்போம், இருக்காதான் தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த வீடை கண்டுபிடிச்சிட்டோம். முன்னுக்கு பார்த்தீங்கன்னா தான் வீடு அங்கால இருக்கிறது. பாட்டி வணக்கம். என்ன ஞாபகம் இல்லையா? நல்லா பாருங்க. இல்லையா? அட பாவி, வயது போக போக வீடியோ எடுத்துட்டு போனாரா? நான் தான். அவரை ஓட்டவாய், அதுக்குள்ள அவையே நான் கண்டுபிடிக்க வைக்கலான்னு பார்த்தேன். சரி சரி, நன்றி நன்றி. நீங்கள் அன்றைக்கு உங்களோட கதையை வந்து உலகமே பார்த்துருச்சு. உங்களோட கதையை பார்த்துட்டு ஒரு அம்மா வந்து உங்களை போயிட்டு சந்திச்சுட்டு வர சொன்னான். அப்போ நான் போயிட்டு நல்லா இருக்கவான்னு கேட்டுட்டு அதுதான் வந்தேன். ரொம்ப இப்போ நான் குளத்துக்களை தேடி போனேன். இன்னைக்கு எங்கேயாவது மீன் பிடிப்பா அங்கே போயிட்டு தேடி பார்த்துட்டு ஆக்கள்கிட்ட கேட்டு பிறகு உங்களோட படத்தை அப்படி ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு எடுத்துக்கொண்டு ஆக்கள்கிட்ட கேட்டு வர தெரியுமான்னு பிறகு தான் இடத்த காட்டி விட்டாங்க. இந்த இடத்த வந்து சேர்ந்தோம். வனிதானு நீங்கள் அப்படி அன்றைக்கு சொன்னீங்களாக்கும். நானே அந்த வீடியோ ஒரு தடவை தான் பார்த்தேன் மேலோட்டமாக. என்கிட்ட அவ்வளோ டைம் இல்லை, கொஞ்சம் பிஸி.
அதுக்கு சரி அப்படியே வாங்க பைக் கிட்ட பைக் வாங்க. ஓகே ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மா கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அம்மா வந்து இங்கே தான் இருக்கிறா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 அம்மா வந்து மீன் பிடிச்சி கொண்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு அம்மாவை தான் நான் கூட கதை சரி இல்லை இப்போ விஷயம் என்னென்னு கேட்டால் இப்போ நீங்கள் வந்து அந்த கதைச்சிங்களா கதைச்சதில் இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு? அம்மாவுக்கு 73 வயசுலையும் மீன் பிடிச்சி உழைச்சி சாப்பிடணும்னு நினச்சி என்ன செய்கிறீங்க? அங்கே வந்து மீன் பிடிச்சி கொண்டுருந்தீங்க. அது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குது. இப்போ நீங்கள் என்கிட்ட உங்களோட வயசில் ஏலாட்டி என்ன செய்வாங்க? போய் ஒவ்வொருத்தரும் வேறு முறையில் காசை ஆனால் நீங்கள் வந்து கையேந்திரம் அதெல்லாம் 2வது. ஆனால் வீட்டை வந்து இல்லை ஒரு பிரச்சனை இல்லை. அதெல்லாம் அவ்வளோ தூரம் நாங்கள் உங்களை இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ என்னென்னு அம்மாவுக்கு 73 வயதாச்சு. ஐயா இல்லை, அம்மா தான் ஏதோ வாங்கினேன். ஆண்டவர் என்னைய ஏதோ இப்படி தானேப்பா இந்த பசி சரி சரி ஓகே. இப்போ நாங்கள் அவாக்குரிய ஒரு சின்ன பாசல் உண்டு. அம்மா எப்படியும் தூக்க மாட்டீங்கல்ல இதை? சார் நான் தூக்கிட்டு ஐயா தூக்கிட்டு போகிறீங்களா? ஐயா கொண்டு போயிட்டு வைக்கட்டும். அதே போல் இன்னொரு அம்மா இருக்கா, அவாவுக்கு கொண்டு கொடுத்துருவோம். இதை அவாவுக்கு கொடுத்துடுவோமே. ஓகே. என்ன மீனை வைப்பெண்ணே அங்கே நிற்கிறீங்க? இங்கே வாங்கோ, உங்களை தான் தேடி வந்தேன். அவாவோட நீங்கள் கொஞ்சம் ஊக்கமாக இருக்கிறீங்களேண்ணே. இந்தாங்க உங்களுக்கு எனக்கு. சரி சரி ஓகே. இந்த நாரி வருத்தம் சரி உங்களுக்கு கஷ்டமாங்க நான் தூக்கிட்டு வரேன். இல்லைப்பா வீட்டை இருக்க நீங்கள் வந்து இந்த மழை நேரம் இதில் தான் இருந்தேன். ஜிஎஸ்க்கும் சொல்லி ஜிஎஸ்க்கும் வந்து பார்க்கல, டிஓக்கு சொல்லி டிஓ போட்டு புள்ள வந்து பார்க்கல. ஒரு 10 வருமானம் இல்லை இது வரைக்கும். இங்கே யாருக்குமே இந்த வீட்டை ஒரு கட்டி பாருங்க போய். சரி இந்த மழை நேரம் இதில் கண்டு தான் நான் செய்கிறாங்க. தூக்கிட்டு போயிருவீங்களா? ஓகே. உங்களுக்கு அப்படி என்ன நிலைமையில இருக்குன்னு அப்படி போங்க தம்பி. நீங்கள் தாண்டி போங்க. சரி சரி ஒரு பிரச்சனை இல்லை. இது என்ன வேலை நடந்து கொண்டிருக்கு அப்படியா? சரி சரி அந்த வீடு உடச்சி அந்த சரியை தான் இதில் தூக்கி போட்டுக்கிறேன். இந்த பொருட்களை உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி எங்களோட புலம்பெயர் உறவுகள்லேருந்து சுவிட்சர்லாந்துலேருந்து ஒரு அண்ணா அனுப்பியிருக்கிறார். அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஸ்கரன், அவருடைய அப்பா வந்து நாகலிங்கம், அதே நேரத்தில் சாமினி அவருடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்கலட்சுமி. இவர்களுடைய நினைவாகத்தான் இந்த பொருளை உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. கருப்பும் இருக்குது. அடுத்து இது வெங்காயம். அடுத்து இது அடுத்தம்மா 5 கிலோ கோதுமை இருக்குது உங்களுக்கு. சரியா? இந்த 5 கிலோ இருக்குது. நீங்கள் ஒரு 2 சரியா? சீனியும் இருக்குது, 1 கிலோ சீனி. அரிசி நல்ல அரிசி உங்களுக்கு குத்தரிசி தான். ஆட்டக்கறி தான், ஆட்டக்கறி. ஓ இதில் 5 கிலோ கிடக்கு. சரி சந்தோஷமாம்மா. இப்போ என்னென்னு கேட்டால் இப்போ நான் வந்து இந்த உதவி திட்டம் போயிட்டு ஆட்களுக்கு உதவி செய்கிற அந்த வீடியோ அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் அன்றைக்கு நீங்கள் கதைச்ச உங்களை அந்த வீடியோவில் எடுத்து போட்டதால் எப்படியாவது அவைகிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்கிறதால தான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் அதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த அரசாங்கத்தில் எதுவும் அப்படி வச்சிங்க. சரி ஓகேம்மா, சந்தோஷம். ஓகே. இப்போ கொஞ்சம் பெயிண்டெல்லாம் அடித்து கொஞ்சம் நீட்டாக தான் வச்சுருக்குறேண்ணே. ஓகே அம்மா. ஓகே, உங்களுக்கு அனுப்பிவிட்ட பொருள்லாம் இருக்கான்னு பார்த்துக்குவோம். எடுங்க. அவிருங்க. ஏழாவதுன்னு அங்கே போயிட்டு மீன் பிடிக்கிறதுனே. ஆடா இதுதான் ஐயா என்ன? ஆடாடா சரி அன்றைக்கி அந்த கதை சொன்னதில்ல என்ன? சரி ஓகேம்மா. இதையும் பார்த்துட்டு வந்தோம், நீங்கள் ஐயாவையும் காட்டிட்டீங்க. ஓகே, இதில் இருக்க அந்த சாமான்லாம் பாருங்கள் இருக்கான்னு. வாங்க ஆமாம் இந்தாங்கோ. இதில் ஆட்டக்காரி அரிசி 5 கிலோ கிடக்கு. சரியோ? ஐயோ கொட்டிருச்சு. ஓகே சரி, அப்படியே வைப்போம். 5 கிலோ மாவும் கிடக்கு. பருப்பு 1 கிலோ, சீனி 1 கிலோ, 2 என்ன பேக்கெட்டு இது சேம். இந்தாங்க நல்ல இருக்குது, குடிங்க நல்லா. சரியா? நாங்கள் தேயிலையும் கிடக்கு. சிரின் சோப்பு 1 கிலோ பை ஒன்று இருக்குது. சவக்காரம் கிடக்கு. சரி, அந்த வெங்காயம் இது ஓகே அவ்வளோ இருந்தாலும் நினைக்கிறேன். சரியா?
சரி இருக்கிறேன்னு சொன்னீங்க. மற்றது அங்கே போய் தனியாக உழைச்சி அந்த மீன் பிடிச்சி கொண்டு இருந்தீங்க, அது எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. இவ்வளோ வயசுலேயும் போயிட்டு அம்மா வேலை செய்கிறானேங்கிற அதுதாம்மா முக்கியம். ஓ இப்போ நீங்கள் வந்து இன்னொருத்தர்கிட்ட கையேந்தாமல் தானாக உழைக்கணும்னு நினைக்கிறதே இவ்வளோ பெரிய விஷயம். இப்போ சின்ன சின்ன சரி ஒரு சிறு கைத்தொழிலும் மேற்கொள்றீங்களே என்ன? வெரி குட் வெரி குட். பார்த்தீங்கன்னா அதுதான் முக்கியம். சரி 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 அம்மா, சந்தோஷம். ஓகே, இந்த இதுகளை வந்து நாகலிங்கம் தங்கலட்சுமி அவர்களுடைய ஞாபகமாக தான் இதை கொடுக்க சொல்லி சொன்னவங்க. சரியா? ஓகே, எங்களுக்கும் பெரிய சந்தோஷம். ஓகே மக்களே, இப்போ கொண்டு போய் சேர்த்துருக்கோம். பேருக்கு நாங்கள் இந்த கொடுத்துட்டோம். இன்னும் 2 பார்சல் இருக்குது. ஸோ அவைகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவங்களும் எவ்வளோ பாவப்பட்டவர்கள்னு சொல்லி தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க தொடர்ந்து போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் துயிடுமுள்ள தடியில் நிற்கிறோம். ஐயா வணக்கம். இது என்ன கத்தி யாரே குத்த வரீங்களோ? டயர் வெட்டுறது குழந்தைங்களா? எவ்வளோ டயர் உண்டு? 300. அப்படியா? இங்கே எனக்கு பைக்கு பெட்ரோல் அடிக்க காசில் ஒரு 100 ரூபா காசு தருவீங்களா? இன்னும் விளைக்கலையா? இப்போ உழைப்பு இது இப்படி தான் உழைக்கிறீங்க? சரி சரி. இந்த டயருக்கு என்ன விலை இது? இப்போ இது 300 ரூபா போடுறீங்களே என்ன? ஓகே ஓகே. இந்த வயசுல உழைச்சி வாழ்கிறீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அப்படியா? சரி சரி சரி. ஓகே ஐயா, இப்போ என்னென்னு கேட்டால் உங்கள்கிட்ட நான் டயர் வேண்ட போகிறதில்ல. உங்களுக்கு ஒரு பொருள் ஒன்று தரப்போகிறேன். சரியா? சந்தோஷமாக கொண்டு போங்க. ஆனால் தூக்கிட்டு போவீங்களான்னு தான் கஷ்டம். சரியா? இங்கே இந்த இதில் வந்து ஒரு பார்சல் ஒன்று தரேன். எப்படியும் எடுங்க. ஓ, எடுத்து உள்ளுக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள் பாப்பா. எடுங்க. எல்லாம் சாப்பாடு சாமான் தான். இல்லை இல்லை, முழு பேக்கு உங்களுக்கு தான். ஒன்றும் யோசிக்காதீங்க. சரியா? சந்தோஷமா? ஓகே. அதில் பாருங்கள் என்னென்ன இருக்குது. இங்கே பாருங்கள், பால்மா இருக்குது, பிஸ்கட்டு இருக்குது, தேயிலை இருக்குது, பருப்பு, சீனி, அரிசி 5 கிலோ 5 கிலோன்னு எல்லாம் கிடக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபா பெறுமதியான பொருள் கிடக்கு. சரியா? சந்தோஷமா? சரி ஓகே. அப்படி தான் யார்கிட்ட கை நீட்டாமல் உழைச்சி வாழணும் என்ன? வாழ்த்துக்கள். போயிட்டு வரேன். கவலை கொண்டு போயிடுவீங்களா? ஓ, தூக்கிட்டு போங்களேன் என்ன? ஓகே மக்களே, இப்படி தான் உழைச்சி வாழக்கூடிய ஒரு ஐயா. அவருக்காக நாங்கள் ஒரு சின்ன ஒரு அவரை ஊக்குவிக்கும் வகையில் ஒரு விஷயம் செய்துட்டு போயிருக்கோம். ஓகே ஓகே. கோனாபியில் ஒரு அம்மாவை தெரியும், ஏற்கனவே போயிருக்கோம். அந்த வீட்டுக்கு தான் போகிறோம். தம்பி, அம்மா நிற்கிறாவா? ஞாபகம் இருக்கா? என்ன எங்கே சொல்லுங்கள், என்ன ஞாபகம் இருக்கு? விலங்குல அம்மாவை படம் முடிச்சிருக்கா வச்சுட்டு போனோம். இப்போ எவ்வளோ காலமாச்சு இறந்து? சரி, உங்களை சந்திச்சு போகலான்னு வந்தேன். வாங்க. அப்புறம் எப்படி போகுது? இவ்வளோ காலம் என்ன சந்திச்சு உங்களுக்கு ஒரு பார்சல் ஒன்று கொண்டேன், வாங்கி கொள்ளுங்க. சரி அம்மா, இந்த கிடக்கு. தூக்கிட்டு போகணும். 2 பேரும் கொண்டு போவோம் வேணா? ஓகே. கிளப்படி. இல்லை இல்லை இல்லை, எங்களை அப்படி மேல் பக்கம் முடியும். வாங்க வாங்க. ஓகே ஓகே. அப்படியே வச்சு இதில் என்னென்ன இருக்குதுன்னு ஒருக்கா பார்த்துக்குவோம்.
எங்கே இந்த அவர் அண்ணர் மற்ற ஒரு ஏழா தானே நின்றார்லாம் அவர் போயிட்டார். எங்கே? அங்கே போய் அவர் நிற்க மாட்டவர். அது ஓமேண்ணா அப்படி தான் சொன்னீங்க. மயிலும் இருக்குது, நல்லா எடுத்து குடிங்க. வெங்காயம் கிடக்கு, பிஸ்கட் பையம் இருக்குது, சோயா மீட் இருக்குது, ரின்சோவும் கிடக்கு, சோப்பும் கிடக்கு, உருளைக்கிழங்கும் இருக்குது. மாவு இருக்குது, அரிசியும் இருக்குது. சரி, ஒரு கிழமைக்கு தேவையான சாமான் கிடக்குன்னு நினைக்கிறேன். சரி அம்மா, சந்தோஷம். சரி, நான் இடைக்கிட வருவேன், சந்திப்போம். ஓகே. வேலைக்கு போகிறதில்ல இப்போயா? வீட்டை தான் நிற்கிறீங்க. முன்னே இப்போ கடும் உழைப்பாளியாக இருந்தீங்க, இப்போ என்ன சோர்ந்துட்டீங்க? 7 ஆமாண்ணா. இந்த இடத்துல கடை ஒன்று போடுறதுக்கா? அதானே, அதுதான் முக்கியம். சொந்த காலில் நிற்கணும், யாரையும் கையேந்தாமல். வாங்க பாப்பா எப்படி இருக்குதுன்னு. சுற்றி மறிக்கணும் என்ன? அடாடா, சுற்றி இதெல்லாம் மறித்து கட்டணும். அடுத்தது போட்டு என்ன சும்மா இந்த சின்ன சின்ன சாமான்களை வச்சு யாரும் போகுமா? அட அப்படியே? அந்த தித்துவா புயல் டைமில் அது கடை அப்படி எது நடந்தது? ஏதாவது உதவி திட்டம் இது வந்ததோ இல்லை? ஒன்றும் பரவாயில்ல, பெரிய செய்கிறதா. சரி சரி, கடை செய்த கடை தானே கிடக்கு. சரி அம்மா, இப்போ என்னென்ன இப்போ நான் அந்த உதவி திட்டம் அப்படி எந்த ஒன்று செய்கிறதில்ல. இது வந்து ஒரு அம்மா வந்து அவங்களோட ஞாபகார்த்தமாக போயிட்டு இப்படி கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு கொடுக்க சொல்லி இந்த சாமான்களை கொடுத்து விட்டா. அது இப்போ உங்களை எனக்கு தெரியும் தானே, ஏற்கனவே உங்களோட நிலவரம் தெரியும், அதை உங்களுக்கு கொண்டு கொடுத்தேன். ஏதாவது சந்தர்ப்பம் வந்தால் நான் வந்து கட்டாயம் உங்களுக்கு ஏதாச்சும் செய்வேன். மற்றபடி நான் இந்த பக்கம் இல்லை, உதவி திட்டம் இல்லை. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொருட்களை யார் அனுப்பிவிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து சுவிஸ்லேருந்து அனுப்பிவிடப்பட்டது. சுவிஸ்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஸ்கரனுடைய அப்பா நாகலிங்கம், இவருடைய நினைவு நாள் 15ஆம் தேதி 2ஆம் மாதமும், அதே நேரத்தில் ஷாமினியினுடைய அம்மா நாகலக்ஷ்மி, இவருடைய நினைவு நாள் 17ஆம் தேதி 2ஆம் மாதம் அனுஷ்டிக்கப்பட்டது. இவர்களுடைய நினைவாகத்தான் இந்த பொருளை இவர்களை கொண்டு போய் சேர்க்கணும் என்று சொல்லியிருந்தாங்க. அதற்காகத்தான் நாங்கள் அந்த பொருட்களை கொண்டு போயினமே ஒழிய மற்றபடி இது ஒரு உதவி திட்டமே கிடையாது. நாங்கள் உதவி திட்டம் இதை செய்ய போகிறதும் இல்லை, இதுவரைக்கும் செய்ததும் கிடையாது. இது வந்து அவர்களுக்கு சொன்ன அந்த பொருளை கொண்டு போய்ட்டு ஒரு இடத்துல சேர்த்தது மட்டும்தான். நிச்சயமாக அந்த வீடியோவில் அந்த அம்மா அழுது கதைக்கப்பட்ட அந்த அம்மாவினுடைய அந்த குரலுக்காக இவருடைய உதவி போய் சேருது அப்படிங்கிற ஒரு திருப்திக்காக தான் நானும் கொண்டு போய் சேர்த்துருந்தேன். நிச்சயமாக நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்று மற்றும் ஒரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.